Hi guys, welcome to Shankar X Academy. So இந்த simplification question எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ √12 ப்ளஸ் √12 ப்ளஸ் √12 அப்படி போயிட்டே இருக்கு அப் டு இன்ஃபைனைட். ஸோ இந்த சம் சால்வ் பண்ண ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. ஸோ ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 12. ஸோ அந்த 12 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 2 6 ஆர் 12, 1 12 ஆர் 12, 3 4 ஆர் 12. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க நம்பர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, நீங்க ஸ்ப்ளிட் பண்ணா அதோட டிஃபரன்ஸ் 1 வரணும். நீங்க எடுக்கிற அந்த நம்பர் இருக்குல்ல, ரெண்டு நம்பர் நம்ம எடுக்க போறோம் இல்லையா, அதோட டிஃபரன்ஸ் 1 இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதை சால்வ் பண்ண இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். இப்போ இங்க என்னன்னா, இந்த மாதிரி பிரிக்கணும், டிஃபரன்ஸ் என்ன வரணும்? 1 இருக்கணும். ஸோ அப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 3 4 ஆர் 12. அப்போ இதான் பெட்டர். ஏன்னா டிஃபரன்ஸ் இங்கே 1 வருது, மற்றது நம்ம தேவையில்லை. 1 வந்துச்சு. அப்போ டிஃபரன்ஸ் 1 வருதா, ஷார்ட்கட் ஓகே, பிரிச்சிருங்க. பண்ணதுக்கப்புறம் சைன் பாருங்க, பிளஸ் சைன் இருக்கு அப்படின்னா பிகர் நம்பர் தான் நம்மளோட ஆன்சர். நெகட்டிவ் சைன் இருக்குன்னா ஸ்மாலர் நம்பர் தான் ஆன்சர். ரைட். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 4. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்களா, 42 இருக்கு. இப்போ இந்த 42 எப்படி பிரிக்கலாம்? இதான் நான் சொன்னேன், டிஃபரன்ஸ் 1 வர மாதிரி பிரிக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி பிரிப்போம்? 6 7s are 42. ரைட். இப்போ இங்க என்ன நம்பர்? நெக்ஸ்ட் சைன் பார்த்தீங்களா, மைனஸ் இருக்கா? இப்போ ஸ்மாலர் நம்பர் தான் நம்ம ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் 6. ரைட். தேங்க்யூ.